உங்களுக்கு வந்து என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு பெயிண்ட் பண்ண ஒரு செவரில் இப்போ நம்ம ஒரு க்ரியேட்டிவாக ஒரு பூ வரையணும் அப்படின்னு நம்ம கையில் வரையுதுன்றது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து இது மாதிரியான ஸ்டென்சில் வந்து இப்போ அந்த கடையில் நம்ம இது மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டென்சில் வந்து கவரில் போய் எடுத்துடணும், கவரில் வந்து எடுத்துடணும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டென்சிலு, இது மாதிரியான நம்மளுக்கு தேவையான இது மாதிரி பெயிண்ட் இருக்கும், என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ப்ரெஷ்ஷில் அடிப்பேன் அப்படின்னா ப்ரெஷ்ஷில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரி வந்து ரோலர், பெயிண்ட் ரோலர் கிடைக்கும், ரோலர் அது மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டுத்தையுமே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னுட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து அந்த கரெக்டான மால் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி டேப் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிடணும். ஒட்டிட்டு இந்த மாதிரி 4 பக்கம் நம்ம வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக நின்றுச்சுங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம் நல்லா 4 சைடும் ஒட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தேவையான ப்ரெஷ்ஷு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ காமிக்க போகிறேன். இது வந்து ரோலரு, பெயிண்ட் ரோலரு. இப்போ பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எனக்கு இது அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரெஷ் எடுத்துகிட்டு இந்த பெயிண்டில் இப்படி தொட்டுட்டு இது வந்து நம்ம இப்படி மேலேருந்து இந்த எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பூ டிசைன் வருதோ அங்கே வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம அழகாக நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த பூ டிசைன்ஸ் எல்லாம் வருதோ அங்கே வந்து இப்படி கலர் டிசைன்ஸு இப்படி கொடுத்துருங்க. சரிங்களா, நல்லா வந்து ஃபுல்லாக வந்து இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்படி வந்து நிகழ்ச்சி வரைக்கும் இப்படி கொடுத்துடணும். ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துடுறேன் பாருங்கள். இப்போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி வந்திருக்கு, நல்லா இருக்குங்களா? இவ்வளோதான். இது மாதிரி நம்ம வந்து நல்லா நிறைய க்ரியேட்டிவான வாலில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் இது மாதிரி ஸ்டென்சில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கற்றுக்கிட்டோம். நன்றி. தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாலில் வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம டிசைன்ஸ் வந்து இது மாதிரி போட்டு நம்ம வந்து நம்மளுடைய வீட்டை நம்ம வந்து அழகாக வச்சுக்க முடியும்.